Hello. Hello. நான் ஆன்லைன்ல இருக்கிறேன், அப்புறமா பேசுறேன். Good morning, students. Good morning, dear students. இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நாம வந்து மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ல உள்ள 2 மார்க்ஸ் பார்த்தோம். ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த லெசன் ஃபுல்லும் கவர் ஆகுற மாதிரி எப்படி அந்த 2 மார்க்ஸை செலக்ட் பண்றது அந்த மாதிரி பார்த்துட்டோம். இன்றைக்கு நாம 3 மார்க்ஸ் பார்க்க போறோம். வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி தந்திருக்கிறேன். அண்டு இதை நீங்க படிச்சு நோட்ல எழுதி வச்சிருந்தா போதுமானது. ஸோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லும் போதே மேக்னெட்ஸ் பற்றியது தான். ஸோ அந்த எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும்போது எப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது அப்படின்றத பற்றியும் இந்த லெசனில் பார்க்கறதுனால இந்த லெசனோட டைட்டில் வந்து மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு தந்திருக்கிறாங்க. இது வந்து 12th ஃபிசிக்ஸில் உள்ள 3rd லெசன் ஆகும். இந்த 3rd லெசனில் உள்ள 3 மார்க்ஸை மட்டும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நான் Dr. Annie Frida, postgraduate teacher of SLB Government Higher Secondary School, Nagarkoil. Good morning. So, நாம உடனடியா கிளாஸுக்கு போயிடலாம். So, to know how many of you are there, 6 of you are there.
Can't you hear me? So please answer if you can hear me. Am I audible to you? Jayshant and Lasar, am I audible? நான் பேசுறது கேக்குதாமா? நான் பேசுறது கேக்குதாமா? I think now I am audible. Yes, very good. Thank you, Lasar. So we shall start the class. I think now I am audible. Okay. 3 marks question. Give the properties of a dia, para, ferromagnetic materials. Thank you, Lasar. So we shall start the class. What is a diamaterial? What is a paramaterial? And what is a ferromaterial? Diamaterials na enna அப்படினா ஈஸியா நாம வந்து அதை மேக்னடைஸ் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட மெட்டீரியல்ஸ் நாம டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து அது கொஞ்சம் மேக்னட்டிசம் அடைய முடியும் அந்த மெட்டீரியல்ஸ்னால. தே ஆர் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அண்ட் வாட் ஆர் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னா நம்ம அதுக்கு மேக்னட்டிசம் கொடுத்தா உடனே அதால மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அட்டைன் பண்ண முடியும். தே ஆர் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நாம இன்றைக்கு பார்க்க போறோம். See, the diamagnetic material, அதோட susceptibility is negative. What is susceptibility? Psi m is equal to modulus of m divided by modulus of h அப்படின்னு நம்ம 2 marks questionல படிச்சோம். What is m? mனா என்ன அப்படின்னா intensity of magnetization induced. அப்படின்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ these are magnets, right? இந்த மேக்னெட்ஸுக்கு இடையில இன்னொரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் வைக்கிறோம். வச்சா இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் மேக்னடைஸ் ஆகுமா? அதுதான். மேக்னடைஸ் ஆச்சுன்னா அது வந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். கம்மியா கொஞ்சமா மேக்னடைஸ் ஆச்சுன்னா தே ஆர் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இந்த அட்டை எப்பயாவது மேக்னடைஸ் ஆகுமா? ஆகவே ஆகாது. தே ஆர் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், ரைட்? இப்போ இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி வாட் இஸ் the magnetic susceptibility is negative அப்படின்னா என்ன? What is susceptibility அப்படின்னா it is intensity of magnetization induced. இப்போ இந்த அட்டையால மேக்னட்டிசம் இன்டியூஸ் பண்ண முடியுமா? முடியவே முடியாது, ரைட்? இப்போ இதால மேக்னடைஸ் ஆக முடியுமா? முடியவே முடியாது. ஸோ சசெப்டிபிலிட்டி இஸ் நெகட்டிவ். இப்போ இது ஒரு ஸ்க்ரூ டிரைவர், இதில் உள்ள அயன் பீஸ். இந்த அயன் பீஸில் வந்து நான் வந்து மேக்னடைஸ் பண்ணுறேன். அப்போ மேக்னடைஸ் பண்ணும்போது இது வந்து மேக்னடைசேஷன் இன்டியூஸ் பண்ணுமா? இண்டக்ஷன் மீன்ஸ் இட் கெயின்ஸ். மேக்னட்டிசத்தை அது கெயின் பண்ணுமா அப்படின்னா இட் வில் கெயின். ஸோ the susceptibility is positive and very large. And paramagnetic materialsல magnetic susceptibility is positive but very small. To very small extent தான் அதால susceptible ஆக முடியும். So susceptibilityனா என்னன்னா magnetic induction to the magnetizing field. எவ்வளோ மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ப அது மேக்னடைஸ் ஆச்சுன்னா அந்த மெட்டீரியல் மேக்னடைஸ் ஆச்சுன்னா we say that the material has susceptibility. So the magnetic susceptibility is negative for a diamagnetic material and it is positive and very small for paramagnetic material, and magnetic susceptibility is positive and large for ferromagnetic materials, right? Then
The relative permeability is slightly less than unity. What is permeability? Again, இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு magnet is there and here is another magnet. அப்போ இங்கேயும் magnetic fields இருக்கு. ஒரு மேக்னெட்ல இருந்து இன்னொரு மேக்னெட்டுக்கு ஃபீல்ட் பாஸ் ஆகுது. ஒரு மேக்னெட்ல இருந்து இன்னொரு மேக்னெட்டுக்கு ஃபீல்ட் பாஸ் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் எபிலிட்டி என்ன ஆகுது? இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆக முடியுது, பெர்மிட் பண்ணுது. அதாவது the ability of the material to allow the passage of magnetic field. ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல இருந்து இன்னொரு மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு if it allows. இப்போ நான் பெரிய ஒரு கார்ட்போர்ட் எடுத்து வச்சேன்னா இந்த ரெண்டு மேக்னெட்டுமே கீழே விழுந்துரும். So that it may not permit the magnetism to pass through. ஒரு மேக்னெட்ல இருந்து அதோட ஃபீல்ட இன்னொரு இடத்துக்கு அது பாஸ் பண்ண முடிந்தால் அது வந்து மேக்னெட்டிக் பெர்மிட்டிவிட்டி. It permits the magnetism. சரியா? It allows the magnetic field lines to pass through அப்படின்னா அதுக்கு பேர் permittivity, permeability. அப்படின்னா it allows, it permits the passage of magnetic field lines through it, right? அப்போ இந்த diamagnetic மெட்டீரியலை பொறுத்தவரையில the permittivity is very less and paramagnetic மெட்டீரியலை பொறுத்தவரையில the permeability is greater than unity, right? And when you think of ferromagnetic material, the permeability is very, very large, right? 1 minute. See, you can see in this page number 143, the properties are given and you can look into it. You're having your book with you, isn't it? So see, you can see in the page number 143 it is given, right? So then magnetic field lines are repelled when placed in magnetic field. See in 143 page, 143 page, 144 page number, you could see that how the magnetic field lines are repelled in diamagnetic material. Diamagnetic material ஒரு டயமேக்னெட்டிக் மெட்டீரியலை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வச்சோம்னா அது வந்து என்ன ஆகாது, அதை அட்ராக்ட் பண்ணி அந்த ஃபீல்ட் லைன்ஸை வைக்காது, அது ஜஸ்ட் ரிப்பல்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ரிப்பல்ட் வென் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆனால் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும், ஸ்லைட்டாக அதை வந்து அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்டட் வென் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அண்ட் ferromagnetic materials magnetic field linesல வச்சோம்னா அது just it attracts very much. அப்படியே இன்னொரு ஃபீல்டை நம்ம ferromagnetic material கூட வச்சோம்னா it just attract பண்ணும்ல, it is getting attracted, right? ஆனா இதே இது இங்க வச்சோம்னா it doesn't have any effect on it, it is getting repelling. magnetic field linesக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, it's getting repelling, right? And paramagnetic materials வைக்கும்போது ஸ்லைட்டா அது வந்து அட்ராக்ட் ஆகும், ஆனா it does not have any strong effect. ஆனா ferromagnetic மெட்டீரியலை அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கொண்டு வைக்கும்போது it gets attracted, right? It is very strongly attracting the magnetic material. Okay, next, susceptibility is nearly temperature independent. susceptibility நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டோம் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ சசெப்டபிலிட்டி பற்றி அதுக்கு கவலையே இல்லை, ஏன்னா இட் இஸ் டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சசெப்டபிலிட்டி எந்த மாற்றமும் இருக்காது. இங்கே சசெப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது சசெப்டபிலிட்டி டிக்ரீஸ் ஆக தொடங்கிடும். சரியா? ஸோ கொஞ்சமாக தான் சசெப்டபிலிட்டி இருக்கும் இன் paramagnetic மெட்டீரியல். ஆனால் அதுவுமே என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது it becomes diamagnetic material. Susceptibility is inversely proportional
It is proportional. As temperature increases, susceptibility decreases. நம்ம சொன்னோம் இல்லையா the last classல பார்க்கும்போது கூட as temperature increases the magnetic property of the material decreases. அதேதான் ரைட். அண்ட் ஃபெரோவை எடுக்கும்போது என்னாகும், இங்கேயும் அதே தான். அதாவது susceptibility is inversely proportional to the temperature. As temperature increases, the susceptibility will decrease. ரைட். அப்போ susceptibility decrease ஆகும்போது இந்த மெட்டீரியல் என்ன ஆகக்கூடும், ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படியே பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் ஆகும். இன்னும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், இட் ஆட்டோமேட்டிக்கலி பிகம்ஸ் அ டயமேக்னெட். அப்புறம் அங்க ஃபெரோ ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இருக்காது, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 3 marks கொஸ்டின். ப்ளீஸ் ஹேவ் அ நோட் ஆஃப் இட். ரைட். Next, compute the torque experienced by a magnet in a uniform magnetic field. Page number 138. Turn to page number 138 in your book. You could see this. Torque. இதே torque தான் நாம வந்து first lessonலயும் படிச்சிருக்கிறோம். Torque experienced by a dipole in a uniform electric field. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு எலக்ட்ரிக் டைபோலை வைக்கும்போது என்ன டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்றத நாம் ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருக்கிறோம். ஸோ அதே போல தான் கான்செப்ட். இப்போ வந்து ஒரு மேக்னெட்டை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். சரியா? இப்போ இதுதான் பிக்சர் பாருங்க. இதுதான் பிக்சர். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு நார்த் போல், அண்ட் திஸ் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு சவுத் போல். அப்போ நார்த் போலும் சவுத் போலும் ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. இட் மேக்ஸ் அன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு மேக்னெட்டை வைக்கிறோம். இப்போ இந்த மேக்னெட், this is the north pole of the magnet and this is the south pole of the magnet. The center of the magnet is O. இந்த length of the magnet வந்து 2L. இது ஏன் 2L எடுத்துக்கிறோம், ஏன் Lன்னு எடுக்க மாட்டேங்கிறோம்? இதே தான் நம்ம டைபோலையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அங்கே டைபோலோட லெங்க்த்தை நம்ம டீன்னு எடுக்க மாட்டோம், 2Dன்னு எடுத்திருப்போம். We need to consider the center of the dipole as well as the center of the magnet. Center of the magnet O-ன்னு எடுத்துட்டோம்னா ஓல இருந்து இந்த எண்ட் வரைக்கும், நார்த் போல் வரைக்கும் உள்ள லெங்த் இஸ் 1L and ஓல இருந்து சவுத் போல் வரைக்கும் உள்ள லெங்த் இஸ் another 1L. So the total length of the magnet will be 2L. சரியா? இப்போ இந்த மேக்னெட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தீட்டா ஆங்கிள் ஸ்லாண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். எதுக்கு? ஃபீல்டு. ஃபீல்டு இஸ் இன் திஸ் டைரக்ஷன். அப்போ இந்த ஃபீல்டுக்கு ஒரு தீட்டா ஆங்கிள் ஸ்லாண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ தீட்டா ஆங்கிள் ஸ்லாண்ட் பண்ணி வைக்கும்போது இந்த சைடு என்ன ஆகும் பாருங்க. இந்த சைடு, if this is theta, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டியது, இது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி தந்திருக்கிறோம். அதாவது தீட்டாக்கு அட்ஜசண்டா இருக்கக்கூடிய ஆங்கிள் இஸ் காஸ் தீட்டா, அட்ஜசண்டா இருக்கக்கூடிய சைடு இஸ் காஸ் தீட்டா, அண்ட் தீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சைடு இஸ் சைன் தீட்டா. ஆனா என்ன சைன் தீட்டா? ஹைப்போட்டென்யூஸ் இன்டு சைன் தீட்டா. ஸோ அட்ஜசண்டா இருக்கக்கூடியது 2L காஸ் தீட்டா அண்ட் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது 2L சைன் தீட்டா. பி ஷுவர் ஆஃப் இட். ரைட். அதை எப்படின்னா நீங்க வந்து சைன் தீட்டாக்குள்ள ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்க. Sin theta will be equal to this side divided by the hypotenuse. So this side will be 12 into sin theta. நீங்க பக்கத்துல நோட் பண்ணி பாருங்க உங்க நோட்ல. What is sin theta? This side divided by 12. And what is this side? 12 into sin theta. அதுதான் இதுல வருது. சரியா? அதுக்கு அடுத்தது நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க ஒரு நார்த் போல் இருக்கு இல்லையா, இந்த நார்த் போல்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. இப்போ நீங்க உடனே டார்க் ஃபர்ஸ்ட் லெசனை யோசித்து பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில், ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை வச்சுட்டு டைபோல் இருக்கு. அந்த டைபோல்னால ஒரு பிளஸ் கியூ இந்த பக்கம் இருக்கும். இந்த பிளஸ் கியூனால ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். தட் இஸ் QE அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். F is equal to QE. இங்கே F is equal to QB. சரியா? F is equal to QB. And இதுதான் ஃபோர்ஸ். அதான் கொடுத்துருக்கோம் பாருங்க. F is equal to QM. M means magnet. Right.
QB, and minus QB is the force experienced by the North Pole and the South Pole. North Pole experiences a force this side along the field, and South Pole experiences a field opposite to the field. Right? Field is from north to south. எப்போதுமே நமக்கு தெரியும் magnetic field is from north to south. நமக்கு electric field lines எங்கேருந்து எங்க இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இல்லையா? அதே போல மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்த் போல் டு சவுத் போலாக இருக்கும். சரியா? இதே இது டைபோல் மொமெண்ட்னு ஒன்று படித்தோம். டைபோல் மொமெண்ட் எங்கேருந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ. ஞாபகம் வருதா? Dipole moment will be from minus q to plus q. Likewise, இங்கேயும் மொமெண்ட் இருக்குது. மொமெண்ட் தான் இங்க இருக்கு பாருங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து டார்க். மொமெண்ட்னா என்ன அப்படின்னா பி. மொமெண்ட் அங்க வந்து டைபோல் மொமெண்ட் பார்த்தோம், இங்க வந்து மொமெண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட். அண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்போதுமே நார்த் டு சவுத், அண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இங்க ஒரு டார்க் கிரியேட் ஆகுது. இந்த டார்க்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் ஒரு மேக்னெட், ஒரு இந்த மேக்னெட். ஸோ திஸ் இஸ் த மேக்னெட், அண்ட் இது வந்து ஒரு தீட்டா டிகிரி ஸ்லாண்ட்ல இருக்குது. இப்போ இது என்ன ஆகுது? ஃபீல்டு இருக்கிறதுனால, ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு கிரியேட் ஆகுறதுனால இட் இஸ் பீங் ட்விஸ்டட், ரைட்? இட் இஸ் பீங் என்ன, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் அட்ராக்ட் பண்ணி அது வந்து எங்கே கொண்டு வருது? ஃபீல்டுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி கொண்டு வருது. அண்ட் அக்கார்டிங் டு காக்ஸ்க்ரூ ரூல் படி அந்த டார்க் இஸ் பீங் கிரியேட்டட் இன் திஸ் டிரெக்ஷன், that is towards the paper அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே. towards the paperனா என்னன்னா, the shift may be இங்கே ஆங்கிள் இப்படி இருந்தது, ஒரு ஸ்மாலர் ஆங்கிள் இருந்தது, என்ன டுவர்ட்ஸ் இப்படி உள்நோக்கி. அப்போ பேப்பருக்கு உள்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு டைரக்ஷன்ல அந்த டார்க் இஸ் பீயிங் கிரியேட்டட். அந்த டார்க் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த லெங்க்த்துக்கும் ஃபோர்ஸுக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த லெங்க் தட் இஸ் ON-க்கும் FN-க்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும். அதே போல இந்த OS-க்கும் FS-க்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும். அண்ட் the added up value will give the torque. added up value of both, அதாவது நார்த் போல்னாலையும் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, இந்த ஃபோர்ஸ்னால ஒரு டார்க் கிரியேட் ஆகுது. அண்ட் சவுத் போல்லையும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அந்த சவுத் போலோட ஃபோர்ஸ்னாலையும் ஒரு டார்க் இஸ் பீயிங் கிரியேட்டட். அந்த ரெண்டு டார்கையும் நம்ம டோட்டலா பண்ணும்போது we get the total torque. So and இது வந்து ஒரு கிராஸ் ப்ராடக்ட், ON cross FN, OS cross FS. So we get a concept of sin theta. Cross வந்தாலே நமக்கு என்ன? cross product is sin theta. So what is FN? That is QMB. And what is FS? Minus of QMB, because it is in the opposite direction to that of the magnetic field. Magnetic field opposite இருக்கிறதுனால we take it as minus QMB. Right? So இதை எப்படி எழுதலாம்? ON is ON எவ்வளவு? ஒரு L. and OS எவ்வளவு? ஒரு L. The length is 2L இல்லையா? அப்போ இங்கேருந்து ஒரு L and OS is another 1L. So ஒரு L into then I இந்த cross product sin theta ன்னு எடுத்துக்கிறோம். QMB sin theta plus OS is again L into QMB sin theta. We take the magnitude. So magnitude எடுக்கும்போது இந்த மைனஸ் போயிடும் இல்லையா? மைனஸ் இருக்காது. So magnitude means டோட்டலா நமக்கு எவ்வளவு டார்க் கிடைக்குது about O. இந்த Oல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மேபி O is the center. அப்ப இந்த டார்க் இப்படி இதை வந்து ட்விஸ்ட் பண்றதுக்கு, இதை இழுக்கிறதுக்கான ஃபோர்ஸ், டோட்டல் ஃபோர்ஸ் என்னாச்சு?
இதுலேருந்து இதுக்கு கிடைச்ச ஃபோர்ஸ் ப்ளஸ் இதுலேருந்து இதில் கிடைச்ச ஃபோர்ஸ். ஸோ அந்த ரெண்டையும் நாம் ஆட் அப் பண்ணும்போது the magnitude கண்டுபிடிக்கும் போது total torque we get. So L into QMB sin theta plus L into QMB sin theta. So it will be 2L, 2 times L, right? 2 times L into QMB sin theta. Or அடுத்தது what is 2L into QM? நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சோம். Q2D is equal to P. அப்படிதானே? Q into the total distance between the dipole, that is any one of the charge into total distance between the dipole தான் நம்ம 2q into 2d is equal to p ன்னு பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் இங்க q எடுத்துக்கிறோம். q into 2l, the length of the magnet. The length of the magnet into qm is pole strength of any one of the pole, north pole or south pole, any one of the pole ஓட strength எடுத்துட்டு into the length of the magnet போட்டோம்னா we get the moment, magnetic moment, that is Pm. சரியா? Magnetic moment is Pm. So here we have 2L into Qm is Pm. So Pm be sin theta. So sin theta மறுபடி crossல எழுதினோம்னா sin theta நமக்கு போயிடும். So tau could be written as Pm vector into B vector. So Pm vector எங்கேருந்து எங்க போகும்? Pm vector எங்கேருந்து எங்க போகும்? Be sure that it goes from south pole to north pole. As in electrostaticsல நமக்கு minus q ல இருந்து plus q க்கு போன மாதிரி இங்க வந்து s to n, north south pole to north pole தான் போகக்கூடியது magnetic moment. சரியா? magnetic field lines எப்படி இருக்கும்னா north pole to south pole இருக்கும். ஆனா magnetic moment எப்படி இருக்கும்? So it has also a direction. Magnetic moment has a direction. Pm has a direction from south pole to north pole, and magnetic field usually has a direction, and so torque will be also a vector. So vector tau is equal to vector Pm cross vector B. That is the torque experienced by a magnet due to a uniform magnetic field. Good. So we shall go to the next question. So இன்னொரு முறை வேணா சொல்றேன். So QMB and QMB minus QMB are the force experienced by the north pole and the south pole. QM is the pole strength. QM is the pole strength of north pole or south pole. Both have the strength to be QM. Right? Both forces act in opposite direction. See here, the north pole force acts from here and the south pole force acts in this direction. So it is minus QMB. So the net force on the magnet is 0 because the force N and the force due to the south pole are equal and opposite. So the total force is 0, but there is a torque. ஒரு torque இருக்கு. moment of force about O இருக்குது. force 0வா இருந்துச்சுனாலும் ஒரு moment இருக்குது. ரைட்? அந்த moment எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தான் tau is equal to ON cross FN plus OS cross FS. ON னா அந்த length, இங்கேருந்து இங்கே உள்ள length, and OS னா இங்கேருந்து இங்கே உள்ள length is L. And cross product of QMB போட்டிருக்கிறதுனால that is L into QMB sin theta. And here the magnitude, we are going to find the magnitude, and so the negative sign disappears. So L into QMB sin theta, that will be equal to 2L into QMB sin theta. What is 2L into QM? That is PM. So 2L into QM becomes PM. PM B sin theta. Sin theta could be written in cross product. So cross product na வந்து என்ன ஆகும்? ரெண்டு vectors தான் cross product உள்ளாக முடியும். This is the vector product, and the resultant will be also another vector, right? Okay. So next we go to Biot-Savart law, page number 154. Take page number 154 in your book. See, to understand the Biot-Savart law, we must consider a coil of wire.
அப்ப இந்த coil of wireக்கு ஒரு potential நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு current will pass through the wire. அப்ப இந்த wireல ஒரு சின்ன small element dl ன்னு ஒரு length எடுத்துக்கிறோம். இந்த lengthல இருந்து ஒரு pன்ற ஒரு point, அதாவது r distanceல இருக்கக்கூடிய pன்ற point எடுத்துக்கிறோம். இந்த pன்ற point, அதாவது இந்த dlக்கும் இந்த rக்கும் இடையில உள்ள angles theta எடுத்துக்கிறோம். இப்படியாக இருக்கும்போது இந்த பீன்ற பாயிண்ட்ல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், எதை சார்ந்து இருக்கும், எதுக்கெல்லாம் ப்ரொபோஷனலா இருக்கும், எதுக்கெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும், இதுதான் பயட் சாவர்ட் லா. சரியா? அதாவது பயட் அண்ட் சாவர்ட் ரெண்டு சயின்டிஸ்ட், அவங்க வந்து எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அப்போ ஒரு பர்டிகுலரா ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பீன்ற பாயிண்ட்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அப்படின்றதுக்கு தான் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாங்க. அது எதுக்கெல்லாம் ப்ரொபோஷனலா இருக்கு, எதுக்கெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. தட் இஸ் டிபி. டிபி இஸ் த ஸ்மால் டிஃபரன்ஸ் இன் த மேக்னிடியூட். இந்த மேக்னிடியூட் என்ன ஆகும் அப்படின்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட். எவ்வளோ கரண்ட் நமக்கு அதிகமாக பாஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிபி வில் இன்க்ரீஸ். இஃப் த கரண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் லெஸ், டிபி வில் பி லெஸ். இஃப் கரண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் மோர், டிபி வில் பி மோர். சரியா? அதாவது dB is directly proportional to the strength of the current I. Next, the dB is directly proportional to length element dl. இந்த length element வந்து ஒரு ஸ்மாலரா இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்மாலரா இருக்கும். ரொம்ப பெரிய லெங்க்த்துக்கு நாம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சோம்னா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த லெங்த் எலிமெண்ட். லெங்த் எலிமெண்ட் டிஎல் எவ்வளோ லெங்க்த்தியா இருக்கோ அதையும் பொறுத்து லெங்த் இன்க்ரீஸ் ஆக ஆக டிபி இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது dB is directly proportional to the sine of the angle. Directly proportional to the sine of the angle theta between dl and r. இப்போ இந்த dlும் rக்கும் இடையில உள்ள தீட்டாவும் பொறுத்து இருக்கு. Sine of the angle. Sine 0 is 0, right? அப்போ தீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக dBயும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா sin 90 தான் 1, அப்படிதானே? sin 90 is the maximum value. So 90 இருக்கும்போது தான் 1 ஆகுது. So maximum value of theta இருக்கும்போது dB will be greater. And இன்னொன்னு என்னன்னா, this dB is inversely proportional to the square of the distance between the point P and length element dl. இந்த Pக்கும் length elementக்கும் உள்ள distance இருக்கு இல்லையா, இதுக்கு இதனுடைய ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்குது. அதாவது இந்த length டிக்ரீஸ் ஆச்சுன்னா dB இன்க்ரீஸ் ஆகுது, இந்த length இன்க்ரீஸ் ஆச்சுன்னா dB டிக்ரீஸ் ஆகுது. அதான் கான்செப்ட், ரைட்? இப்போ இந்த r length வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா dB டிக்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்களேன், இப்போ இது ஒரு மேக்னெட். ஏன்னா அந்த வயர்ல நமக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது அது இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மேக்னெட். இப்போ இந்த மேக்னெட்டுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆக ஃபீல்டு கம்மியாக தானே ஆகும். ஆனால் பக்கத்தில் இருக்கும்போது ஃபீல்டு ஜாஸ்தி இருக்கு இல்லையா, அதே தான் அந்த கான்செப்ட் தான். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் P அண்ட் லெங்த் எலமெண்ட் dl. ஸோ இதை எப்படி எழுதலாம்? dB இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I dl sin theta divided by r squared. சரியா? So dB is proportional to strength of the current I dl sine of the angle, that is sin theta, and inversely proportional to square of the distance, that is r square. Inversely proportional na கீழே போடணும், சரியா? denominatorல போடணும். So dB is proportional to I dl sin theta divided by r square. This is Biot-Savart law. Next we see is Lorentz force. Lorentz force எதை பத்தி பேசுது அப்படின்னா, இப்போ இதுல வந்து பேஜ் நம்பர் 168 எடுத்துக்கோங்கப்பா.
Take page number 168. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லொரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படி கேட்டாலும் இந்த ஆன்சர் தான் நீங்கள் எழுதணும். What is the force experienced by a moving charge in a magnetic field? அப்படி கேட்டாலும் நீங்கள் இந்த கொஸ்டின் தான் எழுதணும். What is the force experienced by a moving charge in a magnetic field? அப்படின்னு கேட்டாலும் இந்த ஆன்சர் தான் எழுதணும். லொரன்ஸ் ஃபோர்ஸ்னாலும் இந்த ஆன்சர் தான் எழுதணும். 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ரைட். இப்போ பாருங்க, this is x, y, z அப்படி 3 கோஆர்டினேட்ஸ் அதை எடுத்துக்கிறோம். இந்த கோஆர்டினேட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா ஒரு கோஆர்டினேட்ல மூவ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு B is moving along this x axis அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அண்ட் Qன்ற ஒரு சார்ஜ், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு Qன்ற சார்ஜ், நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சுக்கோம்ல Qன்ற சார்ஜ், அந்த Qன்ற சார்ஜ் வந்து மூவ் ஆகுது. ஸ்டேஷனரியா இருக்கும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் அப்படியே ஸ்டேஷனரியா இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. ஆனால் if the charge moves with velocity, it experiences a magnetic field. And when the charge moves with the velocity v in a magnetic field b, அது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்போ அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fm, force due to the magnetic field, right? Fm, that is equal to Q into V cross B, vector V cross vector B. What is vector V? The velocity. Velocity is a vector, you know that. And B is the magnetic field and it is also a vector. It has a direction. So when an electric charge Q is moving with velocity V in magnetic field B, it experiences a magnetic force. அதனால தான் Fm போட்டிருக்காங்க, magnetic force, that will be equal to Q into V cross B. இல்லைன்னா இந்த கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா என்ன எழுதலாம்? sin theta. QVB sin theta எடுத்துக்கலாம். QVB இந்த கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா sin theta எழுதிக்கலாம். So Fm is directly proportional to the charge Q. Fm is directly proportional to the velocity of the moving charge, velocity V of the moving charge, and Fm is directly proportional to the magnetic field B, and it is also directly proportional to the sine of the angle between the magnetic field and the velocity vector. Velocity vector இருக்கு இல்லையா, அதாவது சார்ஜ் வந்து ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகுது இல்லையா, அந்த டைரக்ஷனுக்கும் magnetic ஃபீல்டோட டைரக்ஷனுக்கும் உள்ள ஆங்கிள், ரைட்? So Fm is directly proportional to the sine of the angle between the velocity vector V and the magnetic field B. சரியா? This is the Lorentz force. இங்க ஜஸ்ட் இந்த பிக்சர் வரையணும்னு கூட இல்லை, you can write this. Fm is equal to QVB sin theta. Fm is equal to QVB sin theta. இல்லைனா Q into V cross B. இந்த ரெண்டும் சேம் தான். இந்த கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது we get the sin theta. Okay. So when a magnetic field is there and a charge is placed in a magnetic field, stationary இருக்கும்போது force experience ஆகாது. When only the charge starts to move with a velocity v, a force can be experienced, and force Fm is equal to Q into V vector cross B vector. And அது அப்படியே நாம எதுக்கெல்லாம் ப்ரொபோஷனல், Qக்கு ப்ரொபோஷனல், Vக்கு ப்ரொபோஷனல், Bக்கு ப்ரொபோஷனல், sin thetaக்கு ப்ரொபோஷனல் அப்படின்றதை எழுதுறது தான் இந்த Lorentz force, and it's a very easy question, right? Then we see, discuss the conversion of galvanometer into an ammeter. It's a very important question. ஒரு galvanometer இருக்குது, இந்த galvanometer நாம எப்படி ஒரு அம்மீட்டரா மாத்த முடியும்? அம்மீட்டர்னா என்ன? It reads the current. Ammeter reads the current. ஆனா galvanometerல ஒரு current நம்ம read பண்ண முடியாது. Galvanometer just shows whether current passes through it or not. இப்போ ஒரு சர்க்யூட்ல ஒரு galvanometer கனெக்ட் பண்றோம்னா, if there is a flow of current, ஒரு deflection of இந்த galvanometer இருக்கும். அப்போ டைரக்ஷனை காட்டாது. மேபி ஒரு டைரக்ஷன்ல இருக்கும்போது இங்கே போகும், இன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா இந்த பக்கம் டைரக்ஷன் காட்டும். டைரக்ஷனை கொடுக்கலாம், ஆனால் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றத நம்மளால அதுலேருந்து மெஷர் பண்ண முடியாது. ஆனால் when a galvanometer becomes an ammeter, we can measure the current of the
current passing through the circuit. சரியா, ஒரு galvanometer